தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேட்டியார். இன்னைக்கு இருக்கிற ஃபிட்னஸ் உலகத்துல சூப்பர் ஃபுட் அப்படின்னு எதை எடுத்தாலும் சியா விதைகள் தான். அதாவது சியா சீட்ஸ். குறிப்பா காலையில சியா விதை தண்ணி குடிச்சா தொப்பை குறையும், உடல் கொழுப்பை உடனே கரைக்கும் அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிட்டே இருக்கு. ஆனா இது நிஜமாவே உண்மைதானா? சியா விதைகள் நம்மளுடைய உடம்புல எப்படி வேலை செய்யுது? இதை சாப்பிட்டா நிஜமாவே உடல் கொழுப்பு கரையுமா? இதனால கிடைக்கிற மத்த ஆச்சரியமான நன்மைகள் என்னென்ன? எடை குறைக்கிறதுக்கு இதை எப்படி சரியான முறையில சாப்பிடணும்? இதை எவ்வளவு சாப்பிடணும்? இதை சாப்பிடுறதுனால ஆபத்து ஏதாவது இருக்கா? இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காம முழுசா பாருங்க. முதல்ல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, சியா விதை கொழுப்பை கரைக்குமா? அதாவது உடல் எடையை குறைக்குமான்னு கூட நம்ம கேட்டுக்கலாம். அப்படியே மேஜிக் மாதிரி கரைக்கக்கூடிய எந்த ஒரு ரசாயனமும் கிடையாது. ஆனா இது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கொழுப்பை கட்டுப்படுத்துறதுக்கும் மறைமுகமா மிகப்பெரிய உதவி செய்யுது. அது எப்படிங்கிறத 3 காரணங்கள் மூலம் சொல்றேன். முதலாவது, அதிகப்படியான நார் சத்து. சியா விதைகள்ல கரையக்கூடிய நார் சத்து ரொம்பவுமே அதிகமா இருக்கு. இதை நீங்க தண்ணியில ஊற வைக்கும் போது அதனுடைய இடையை விட 12 மடங்கு அதிகமா தண்ணியை உறிஞ்சி ஒரு ஜெல்லி மாதிரி மாறும். இதை குடிக்கும் போது இது நம்ம வயிற்றுக்குள்ள போய் செரிமானத்தை மெதுவாக்கும். இதனால வயிறு எப்பவுமே நிறைஞ்சு இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். தேவையில்லாத பசி எடுக்காது, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதுக்கு தோணாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா புரதச்சத்து, அதாவது புரோட்டீன். எடை குறைக்கணும்னா புரோட்டீன்ங்கிறது ரொம்பவுமே முக்கியமானது. சியா விதைகள்ல தாராளமான புரோட்டீன் இருக்கு. இது மசில்ஸை வலுவாக்குறதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாம பசிய தூண்டும் ஹார்மோன்களை கட்டுப்படுத்தும். மூணாவதா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். தாவர உணவுகள்ல சியா விதைகள்ல தான் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் அதிகமா இருக்கு. இது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு LDL குறைச்சு நல்ல கொழுப்பு HDL அளவை அதிகரிக்கும். சரி, சியா விதைகள் உடல் எடை குறைக்கிறதுக்கும் கொழுப்பை கரைக்கிறதுக்கும் தான் உதவுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இதனால நம்ம உடலுக்கு இன்னும் பல நன்மைகள் இருக்கு. இதய ஆரோக்கியம். ஒமேகா 3 மற்றும் நார் சத்து நம்மளுடைய ரத்த அழுத்தம், அதாவது பிளட் பிரஷரை கட்டுக்குள்ள வச்சிருக்கும். ஹார்ட் அட்டாக் வராம இதயத்தை பாதுகாக்கும். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் கட்டுப்பாடு, அதாவது டயாபெட்டிஸ் கண்ட்ரோல். சியா விதைகள் சாப்பிடும்போது ரத்தத்துல சர்க்கரை கலக்கக்கூடிய வேகத்தை குறைக்குது. இதனால இன்சுலின் சுரப்பி சீராகி டைப் 2 சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு சர்க்கரை அளவு சட்டென உயர்வதை தடுக்குது. மூணாவதா எலும்புகள் வலுவடையும், அதாவது போன் ஹெல்த். நம்மள பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம், சியா விதைகள்ல பாத்தீங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், மேக்னீசியம் சத்துக்கள் ரொம்பவே அதிக அளவுல இருக்கு. பால் குடிக்காதவங்க, பால் ஒத்துக்காதங்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த கால்சியம் மாற்று உணவா இருக்கும். இளமையான சருமம் மற்றும் கூந்தல், அதாவது ஸ்கின் அண்ட் ஹேர் கேர். இந்த சியா விதைகள்ல பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவுல இருக்கு. இது முக சுருக்கத்தை தடுத்து சருமத்தை எப்பவுமே இளமையா வச்சிருக்கிறதுக்கு உதவும். கூந்தல் வளர்ச்சிக்கும் இது ரொம்பவுமே நல்லது. நன்மைகள் நிறைய இருக்கு. சரி, ஆனா இதை எப்படி சாப்பிடணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமான விதி, சியா விதைகளை எப்பவுமே பச்சையா சாப்பிடக்கூடாது. அது தொண்டையிலையோ இல்ல குடல்லையோ ஒட்டிக்கிட்டு ஆபத்துகளை ஏற்படுத்தும். சரியான முறை, ஒரு ஸ்பூன் சியா விதைய ஒரு கப் தண்ணியில போட்டு குறைஞ்சது 15 இருந்து 30 நிமிஷம் அப்படியே ஊற விட்டு அது நல்லா உப்பி அப்படியே ஜெல்லி மாதிரி வந்ததும் அதை அப்படியே நீங்க குடிச்சுக்கலாம். இது வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டீங்கன்னா, காலையில வெறும் வயிற்றுல நீங்க ஒரு கப் தண்ணியில ஒரு ஸ்பூன் சியா விதைய போட்டு ஊற வச்சதை எடுத்து அரை எலுமிச்சம் பழ சாறு, ஒரு ஸ்பூன் தேன் இதை கலந்து குடிச்சீங்கன்னா உங்களுடைய வெயிட் லாஸுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதை நீங்க ஓட்ஸ், தயிர், ஸ்மூத்திஸ் கூட கலந்து சாப்பிடலாம். ஆனா அப்படி கலந்து சாப்பிடறதா இருந்தாலும் நான் சொன்னது மாதிரி ஊற வச்சுதான் நீங்க கலந்து சாப்பிடணும். எல்லா உணவுகள் மாதிரியும் இதையும் அளவுக்கு மிஞ்சாம சாப்பிடணும். அதாவது ஒரு அளவுக்கு மேல சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 இருந்து 2 டேபிள் ஸ்பூன் சியா விதை போதுமானது. அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா இதுல நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால வயிறு கோளாறு, கேஸ் ப்ராப்ளம், அப்படி இல்லைன்னா வயிற்று போக்கு கூட ஏற்படலாம். அது மாதிரி நீங்க சியா விதை சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு நாள் முழுக்க நல்லா தண்ணி குடிக்கணும். இல்லைன்னா மலச்சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசியா நான் சொல்றது என்னன்னா, சியா விதைங்கிறது ஒரு ஹெல்த்தியான சப்ளிமெண்ட் மட்டும். வெறும் சியா விதை தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு பிரியாணி, பர்கர்னு சாப்பிட்டா எடையெல்லாம் குறையாது. முறையான உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், அதோட சேர்த்து இந்த சியா விதையும் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க உடல் கொழுப்பை ஆரோக்கியமான முறையில குறைக்க முடியும். மத்த மாதிரி உடல் எடை குறைக்கிறதுக்காக இல்ல, நான் நார்மலா சும்மா சாப்பிடுறதாங்கிறவங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சோ ஹெல்த்தியா இருங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியா.